ஜூன் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 20 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகிய நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிற எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதர சகோதரிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவர். அறிவிலியே என்பவர் எரி நகரத்துக்கு ஆளாவர். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டி செல்லும் போது வழியிலே அவருடன் விரைவாக உடன்பாடு கொள்ளுங்கள். இல்லையே உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார், நடுவர் காவலரிடம் ஒப்படைப்பார், நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வழியாக இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் கோபத்தை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுத்திருக்கின்றார். பிட்ஸ் அண்ட் பீசஸ் என்ற புத்தகத்தின் வழியில் கோபத்தை பற்றி இவ்வாறு கூறப்படுகிறது: யார் ஒருவர் சரியான காரணத்திற்காக சரியான நபர்களுக்கு எதிராக சரியான முறையில் சரியான தருணத்தில் மற்றும் சரியான கால அளவிற்கு கோபப்படுகிறார்களோ அவர் பெரும் பாராட்டுக்கு உரியவர். கோபம் என்பது தலையான பாவங்களில் ஒன்றாகும். இது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கவும் அவர்களை அழிக்கவும் தூண்டுவரும் மனநிலை. மேலும் இது பல்வேறு வழிகளில் வெளிப்படலாம். உதாரணமாக, நமக்கு யாராவது அநீதியாக தீங்கு விளைவிக்கும் போது நாம் அவர்கள் மீது கோபப்படுகின்றோம். ஆகவே இந்த கோபத்தை பற்றி நாம் இன்றைய நற்செய்தியின் வழியாக சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் மன்னிக்க வேண்டும் என்று அவர் நமக்கு சொல்கிறார். நாம் மனக்குறைகளை மனதில் வைத்துக்கொண்டு மன்னிக்க தவறினால் நாம் பாவத்திற்கு அடிமைகளாகி விடுவோம் என்று இயேசு நமக்கு கற்பிக்கின்றார். ஆனால் மக்கள் ஆலயத்தை ஒரு சந்தையாக மாற்றிய போது இயேசு அவர்கள் மீது கோபம் கொண்டார். மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் முடங்கி போன மனிதன் நடப்பதை விட ஓய்வு நாள் சட்டத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த போது அவர் அவர்கள் மீது கோபமடைந்தார். அவர் மறைநூல் அறிஞர்களை விரியன் பாம்பு குட்டிகளே என்று அழைக்கிறார். ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, பலர் கோபப்படுவதை ஒரு பாவம் என்று நம்புகிறார்கள். ஏனென்றால் ஒப்புரவு அருட்சாதனத்திலே பல தருணங்களில் நான் இவ்வாறு கேள்விப்பட்டிருக்கின்றேன். உண்மை என்னவென்றால், ஒரு உணர்வை உணர்வது என்பது ஒருபோதும் பாவமாகாது. இது எப்படி சாத்தியம்? ஒரு உணர்வு நமக்குள் தன்னிச்சையாக எழுகிறது. கோபமோ, பொறாமை, சலிப்பு, இச்சை, பெருமை அல்லது மனசோர்வு போன்ற உணர்வுகளை நாம் தடுத்து நிறுத்த முடியாது. எந்த உணர்வுகளையும் நாம் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த உணர்வுகள் வருகின்றன, போகின்றன. வெறும் மன உறுதியால் மட்டுமே இவற்றை நம்மால் விரட்டிவிட முடியாது. இயேசு இதை மிக நன்றாக புரிந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே தான் இந்த உணர்வுகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கும் பொழுதுதான் அது பாவமாக மாறுகின்றது. இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் பேசும் கோபம் நம் கட்டுப்பாட்டில்லாத அந்த கோப உணர்வை பற்றியது அல்ல. ஆலயத்தில் இருந்த மக்கள் மீதும் மறைநூல் அறிஞர்கள் மீதும் மற்றும் பரிசேயர்கள் மீதும் அவர் காட்டிய கோபம் அது அல்ல. மாறாக நம் சகோதரன் அல்லது சகோதரி மீது நாம் கொள்ளும் தடை செய்யப்பட்ட கோபத்தை பற்றி அவர் பேசுகிறார். ஏனெனில் இந்த சுயநல கோபம் மனக்கசப்பை வளர்த்து அழிய மறுக்கும் கோபக்கனலை எப்போதும் சூடாகவே வைத்திருக்கின்றது.
இது பல ஆண்டுகளாக வளர்க்கப்பட்டு ஊட்டமளித்து பெரிதாக்கப்பட்டு ஆழமாக்கப்பட்ட ஒரு கோபமாகும். இந்த கோபத்தை முறையற்ற வழியில் வெளிப்படுத்துவதை அவர் தவறு என்று நமக்கு சுட்டி காட்டுகின்றார். பல நேரங்களில் இந்த கோபத்தை நாம் செயல் வடிவம் கொடுக்கும் பொழுது அந்த கோபம் மிக சிறந்த பாவத்திற்கு நம்மை இட்டு செல்கின்றது. அப்படியானால் இந்த வகையான கோபத்திற்கு மாற்று மருந்துதான் என்ன? அன்பு, மன்னிப்பு மற்றும் சகோதரத்துவம் நிறைந்த இதயத்திலிருந்து ஊற்றெடுக்கும் இரக்கம், தயவு மற்றும் மன்னிப்பு ஆகியவையே இதன் மாற்று மருந்தாகும். கடவுள் நம்மை மன்னித்திருப்பதால் நாமும் மன்னிப்பவர்களாகவும் இரக்கமுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். நமக்கு தீங்கும் துயரமும் விளைவிப்பவர்களிடம் இரக்கத்தையும் மன்னிப்பையும் காட்ட இயேசு இன்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஒரு ஆயர் அவர்கள் தன்னுடைய ஒரு புத்தகத்தில் லவ் லைக் ஜீசஸ், இயேசுவை போல அன்பு செய்யுங்கள் என்ற ஒரு புத்தகத்தில் இவ்வாறாக குறிப்பிட்டுகிறார். இந்த வகையான கோபத்தை எதிர்கொள்வதற்கான சில வழிமுறைகளை நமக்கு பரிந்துரைக்கின்றார். எவ்வாறு நாம் இந்த கோப கனலிலிருந்து வெளிவருவது? முதலாவது கலந்துரையாடல், கம்யூனிகேஷன். மனதில் கசப்பு, மனத்தாங்கல் இருக்கும் பொழுது நாம் அந்த மனத்தாங்களுக்கிடையே சுவர்களை எழுப்பாமல் உறவு பாலங்களை நாம் உருவாக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் நாம் உரையாடி அந்த கோபத்திலிருந்து வெளிவர அவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். காம்ப்ரமைஸ், சமரசம் செய்வது. மூன்றாவதாக கான்டம்ப்ளேஷன், ஜபத்தின் வழியாக நம்முடைய கோபத்திலிருந்து நாம் மீண்டு வருவது. இவ்வாறாக நாம் செய்யும் பொழுது இந்த நற்செய்தியில் இயேசு நமக்கு குறிப்பிட்டு காட்டுவது போல, மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், ஏனெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே நாம் பரிசேயர்களையும் சதுசேயன் போல் இல்லாமல் ஒருவர் அன்பு செய்து மன்னித்து நம்முடைய உறவு பாலங்களை கட்டி எழுப்ப இன்றைய நற்செய்தியின் வழியாக இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஜெபம். மன்னிப்பின் ஊற்றே எம் இறைவா, இன்றைய நாளின் நற்செய்திக்காக உமக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். அன்பு இறைவா, மன்னிப்பின் ஒரு சின்னமாக விளங்குகின்ற நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அருமையான நாளிலே ஆண்டவரை, நாங்களும் ஒருவரை ஒருவர் மன்னித்து எங்கள் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள தேவையான அருள் வளங்களை நீர் எங்களுக்கு அளித்தருள வேண்டும் என இறைஞ்சும் அன்றாடி சுபிக்கின்றோம் தந்தையே. மேலும் எங்களுக்குள்ள இந்த கனிவான இதயத்தை நீர் எங்களுக்கு அளித்தருள வேண்டி இந்த நேரம் அன்றாடுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை ஆசிர்வதியும் தகப்பனே. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகளாக என்றும் எப்பொழுதும் வாழ அருள் வேண்டி மன்றாடுகின்றோம். ஆமேன்.